ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஃப்ரைடே நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் போனோம்ல, அதுக்கப்புறம் சண்டே வந்து என்னோடய பெரிய பையன் வீட்டோட கிரகப்பிரவேசம் சென்னையில், அதாவது திருநின்ற ஊர் என்னோடய நேட்டிவ் பிளேஸில் நடந்துச்சு. அதுக்கு தான் நான் இந்த செவ்வாழைப்பழம், மாதுளம், எப்பயுமே நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் வாங்கிட்டு போவேன். பாருங்கள், அந்த கிஃப்ட்டு எங்கள் அண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அந்த எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர் சாரீ. அப்புறம் குன்றத்தூரில் ஒரு கிரகப்பிரவேசம், திருநின்ற ஊர், அப்புறமா ஒரு என்கேஜ்மெண்ட், எல்லாருமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் தான் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே இது கண்ணாடி இருக்கும் பாருங்கள், வெளியில் இந்த மாதிரி ஒரு ஃபைபர் மாதிரி இருக்குது, இது உடையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலாம் குட்டி பசங்களுக்கெலாம் கொடுத்தாங்க. இதுவே நிறைய வீட்டில் நிறைய கிஃப்ட்டு சேர்ந்துருச்சு பாருங்கள். அங்கே நம்மளுக்கு அவங்க அந்த வாட்டர் இருக்கும்ல, அந்த கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு வீடெல்லாம் தெளிப்பாங்களே, அதுவும் நம்ம ஓமம் வளர்த்துன அதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. இந்த கவர் பாருங்கள், கிஃப்ட்டு கவர். இப்போ மார்கழி முடிஞ்சோன்னா தை மாதத்தில் நிறைய ஃபங்க்ஷன் நாங்கள் அட்டன் பண்ணோம். அப்பப்போ இந்த மொழி கவர் வாங்க முடியாதுன்னு ஒரு செட்டு பஞ்ச் ஆஃப் இதுவே நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நைட்டுக்கு என்ன டின்னர் அதான் பார்த்திங்கன்னா, ஒரு பருப்பு வடை, அந்த மசால் வடைன்னு சொல்லுவோம்ல, கடலை பருப்பு வச்சு அதை தான் பண்ணேன். கொஞ்சமாக தான் பண்ணேன், ஏன்னா நைட்டுன்றதுனால. இதில் ஆஸ் யூஷுவல் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ் புலாவ், ஆஸ் யூஷுவல் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு எல்லாமே போட்டு ஒரு வெஜிடபிள் புலாவ் பண்ணேன். மசால் வடை சைட் டிஷ்ஷு. லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மணத்தக்காளி கீரை, துவரம் பருப்பு போட்டு ஒரு கடையில் பாருங்கள். லாஸ்ட் வீக் நான் கீரையே செய்யலை, ஸோ வாங்க முடியல, நிறைய நம்ம அவுட்டிங் போனதுனால. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறமா ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. எப்பயுமே நம்ம இந்த கீரைனாலுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதுதானே செய்வோம். நான் பொட்டேட்டோ பீஸும் பண்ணியிருக்கேன். கீரை மசால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.